ஹாய் சிஸ்டர்ஸ். ஸோ டுடே கிளாஸ்க்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஃபோர் கட் ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம ஒன் கட் நார்மல் பேங்கிள் பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். அதே மாதிரி டூ கட் நார்மல், டூ கட் ஃப்ளாட் பேங்கிளும் நம்ம வந்து ரேப்பிங் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஃபோர் கட் நார்மல், ஃபோர் கட் ஃப்ளாட் அண்ட் சிக்ஸ் கட் நார்மல், இந்த 3 பேங்கிளுமே நம்ம எப்படி ரேப் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர் கட் ஃப்ளாட் பேங்கிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபோர் கட் நார்மல் அண்ட் ஃபோர் கட் ஃப்ளாட்க்கு நமக்கு 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தியரி கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராண்ட்ஸ்னால் என்ன, எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நான் வந்து பேங்கிளோட இன்சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம ரேப் பண்ணிடலாம். ஸோ 25 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒன் கட், அதே மாதிரி டூ கட்லாம் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப ஷேக் பண்ணிலாம் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேக் பண்ண தேவை இருக்காது. எதனால் அப்படின்னா, ஸ்ட்ராண்ட்ஸ் கம்மியாக இருக்கனால ஜஸ்ட் நீங்கள் இப்படி எடுக்கிறத இப்படியே எடுத்து இப்படி இந்த பக்கம் எடுத்தால் போதும். புரிஞ்சுதா? நமக்கு வந்து ஓவர்லாப்பிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இதில் வராது. நீட்டாகவே நமக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப குயிக்காகவும் நம்ம இதை ரேப் பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்படி ஃப்ளாட்டாகவே எடுக்கணும். இப்படி இந்த பக்கமும் ஃப்ளாட்டாக இருக்கணும், கேப் இருக்கக்கூடாது, சேர்த்து வச்சுக்கணும். அடுத்தடுத்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இந்த கேப் வரக்கூடாது. கரெக்டாக அந்த கேப்பை வந்து கவர் பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஷேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? எதுக்காக நான் வந்து எல்லா பேங்கிள்க்கும் ரேப்பிங் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து இனி நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நம்ம வந்து டிசைன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரேப்பிங்கை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பராக நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகேவா? ரேப்பிங் கரெக்டாக பண்ணால் தான் டிசைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேங்கிள் மேக்கிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது இந்த ரேப்பிங் தான். ஸோ எல்லா பேங்கிள்க்கும் ஓரளவுக்கு நீங்கள் ரேப்பிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இனி நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கும் நான் இந்த பேங்கிள் ரேப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னே சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போது டூ கட் பேங்கிள், நார்மல் பேங்கிள் ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ரேப் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எல்லா பேங்கிளும் ரேப் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு ரேப்பிங் ஓரளவுக்கு நம்ம வந்து கிளியர் ஆகிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன் கற்றுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எல்லோரும் டெய்லி உள்ள ஒர்க்கை டெய்லி கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். டிலே ஆக்காதீங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரேப்பிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் வந்து ரேப்பிங் பண்ணி நீங்கள் அதோட ஃபோட்டோ அண்ட் வீடியோ சென்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோர் கட் ஃப்ளாட் பேங்கிள் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிங்கிள் லைன் பேங்கிள்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கிள் லைன் மாதிரி ஒரே லைன் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் வைப்போம். ஓகேவா? அந்த மாதிரிப்பட்ட பேங்கிள்க்கெலாம் இது வந்து இந்த ஃபோர் கட் ஃப்ளாட் பேங்கிள் நமக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி பார்டர் பேங்கிள், டூ கட்டுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு வந்து பார்டர் மாதிரி பேங்கிள் கொடுக்கணும், இல்லைனா இன்சைடில் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஃபோர் கட் பேங்கிள் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுமாதிரி 3mm குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணணும். 3mm ஸ்டோனுங்கும்போது நம்ம வந்து ஒரு ரெண்டு 2 லைன்ஸ்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
அந்த மாதிரிலாம் கூட பண்ணுறதுக்கு நம்ம இந்த 4 கட் பேங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து 4 கட் பேங்கிள் எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா 4 கட் பேங்கிள் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் பேங்கிள் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்காகவும் அதே மாதிரி இந்த சிங்கிள் லைன் பேங்கிள் இருக்குல்ல, அதுலேயும் ஒரு வெரைட்டி நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க குரூப்பில். ஓகேவா? ஸோ இனி இந்த எண்டில் இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினிஷிங் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி நம்ம வந்து லெவல் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கேப் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல் பேங்க்லேயும் நம்ம வந்து ரேப் பண்ணிட்டோம். இனி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணணும். க்ளூ அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு த்ரெட்டில் மட்டும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இதில் வந்து நம்ம ரொம்ப திக்னஸ் விட்டு கட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இதோட திக்னஸே நமக்கு வந்து 0.5 mm தான். ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக ஃபில் ஆகிறது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இவ்வளோ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த பக்கம் இப்படி வளைச்சி விட்டுருங்க. ஓகேவா? அவ்வளோதான்.
ஸோ 4 கட் ஃப்ளாட் பேங்கிள் ரேப் பண்ணிட்டோம். ரொம்ப குயிக்காக ரேப் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 கட் 1 கட் தான் நமக்கு வந்து ரேப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த 4 கட் 6 கட்லாம் நம்ம ஈஸியாக ரேப் பண்ணிடலாம். ஸோ 4 கட் ஃப்ளாட் பேங்கிள் ரேப் பண்ணிட்டோம். அடுத்தது 4 கட் நார்மல் பேங்கிள். ஸோ இதுக்கும் நான் வந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து போர்டில் ரேப் பண்ணி அதே மாதிரி பேங்கிள்லேயும் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து கண்டிப்பாக ஓவர்லாப்பிங் பார்க்கணும். பட் இதுவுமே நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நமக்கு வந்து அழகாக ஓவர்லாப்பிங் இல்லாமலே ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்கும். ஒன் 2 கட் பேங்கிள் நீங்கள் ரேப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதுலேயும் இந்த 4 கட் 6 கட்லாம் ரேப்பிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரேப் பண்ணும்போது நல்லா இழுத்து ரேப் பண்ணுங்க. ஓகேவா? இதில் நம்ம 1 கட் ஃப்ளாட் பேங்கிள் பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி 6 கட்லேயும் ஃப்ளாட் பேங்கிள் ரேப்பிங் பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஸோ 1 கட் ஃப்ளாட் பேங்கிள் நம்ம வந்து 2 கட் ஃப்ளாட் பேங்கிள் எப்படி ரேப் பண்ணோமோ அதே மாதிரி தான். பட் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ரேப் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? வேறு அதில் எந்த உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸோ எதுவுமே வராது. 4 கட் ஃப்ளாட் பேங்கிள் நமக்கு வந்து அந்த டைப் வச்சு நம்ம எந்த பேங்கிளுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நான் 6 கட் ஃப்ளாட் பேங்கிள் 6 கட் ஃப்ளாட் பேங்கிள் நம்ம வந்து எந்த பேங்கிளுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் 6 கட் பேங்கிள் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கவும் மாட்டேன். ஓகேவா? கிட்டில் 6 கட் பேங்கிள் இருக்காது. 6 கட்டில் ஃப்ளாட் பேங்கிள். ஓகேவா? நார்மல் பேங்கிள் இருக்குது.
ஃப்ளாட் பேங்கிள் ஓகேவா. ஸோ அதனால நான் அது ரேப்பிங்கும் எடுக்கலை ஓகேவா. பட் ரேப்பிங் எல்லாமே நீங்கள் ஃபோக்கட் ஃப்ளாட் எப்படி ரேப் பண்ணிங்களோ அதே ப்ரொசீஜர் தான் நமக்கு வந்து 6 கட்டுக்கும் நல்லா நீட்டாகவே நமக்கு வந்து ரேப்பிங் கிடைக்கும் ஓகேவா. ஸோ ஃபினிஷ் பண்ண போகிறோம். பாருங்கள் 25 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நமக்கு இவ்வளோ லென்த்துக்கு கூட த்ரெட் வந்து பேலன்ஸ் வருது. நார்மலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேலன்ஸ் வரும் ஓகேவா. இப்படி ஒரு நூலெல்லாம் பிரிஞ்சு வந்ததுன்னா அதை கரெக்டாக எடுத்துடணும் ஓகேவா. எடுத்து அதில் வந்து ஸ்டிக் பண்ணிடணும். க்ளூ அப்ளை பண்ணும்போது இந்த த்ரெட்டில் வந்து நூல் க்ளூ படலை ஓகேவா. ஸோ அதனால இந்த மாதிரி பிரிஞ்சு வருது. ஸோ நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்துக்கோங்க எல்லா த்ரெட்லேயும் க்ளூ படுதா அப்படிங்கிறத கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து 4 கட் நார்மல் பேங்கிள். ஸோ இதுவுமே நம்ம வந்து ரேப்பிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ 4 கட் ஃப்ளாட் அண்ட் 4 கட் நார்மல். ஸோ ரெண்டுமே பாருங்கள் ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக அழகாக இருக்குது ஓகேவா. ஸோ இந்த அளவுக்கு நீட்டாக நீங்களும் ரேப் பண்ணணும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 6 கட் நார்மல் பேங்கிள் ஓகேவா. 6 கட் பேங்கிளுக்கு நம்ம வெட்டு சொல்லியிருந்தோம் 0.3 ஓகேவா. 0.3 சென்டிமீட்டர் ஆர் 3 mm. ஸோ இதுக்கு வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 20 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ரேப் பண்ணிடலாம் ஓகேவா. நமக்கு இந்த 6 கட் நார்மல் பேங்கிள் நான் கிட்ஸில் வந்து 3 பேங்கிள்ஸ் கொடுத்துருப்பேன் ஓகேவா. ஸோ அந்த 3 பேங்கிள்ஸ் வச்சு நம்ம ஒரு மாடல் பேங்கிள் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்காக இந்த
6 கட் பேங்கிள் கொடுத்துருக்கேன். அதுவும் ஒன் டைப் ஆஃப் பிரேஸ்லெட் பேங்கிள் தான். ஸோ இதுக்கு வந்து 3 பேங்கிளும் ஒரே கலரில் இருக்கிற மாதிரி ரேப் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 பேங்கிள் ஒரே கலரும், ஒரு பேங்கிள் மட்டும் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரிப்பட்ட கலர்ஸ் நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயும் நம்ம வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும். ஏன்னா இதுவும் வந்து நார்மல் பேங்கிள். இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து த்ரெட் கலர் விசிபிள் ஆகுறது மாதிரி தான் இருக்கும். எல்லா நார்மல் பேங்கிளுமே அப்படி தான் த்ரெட் கலர் விசிபிள் ஆகுறது மாதிரிப்பட்ட டிசைன்ஸ் தான் நம்ம நார்மல் பேங்கிளில் பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா நீட் ஃபினிஷிங் இருக்கிறது மாதிரி நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ பாருங்கள், இந்த பேங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஃபினிஷிங் பாருங்கள், நமக்கு வந்து ஒரு சுத்து வரும்போது கரெக்டாக ஃபினிஷ் ஆகாது, கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இதுக்கு முந்தின சுற்றுலையே இதை என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் க்ளோஸராக இந்த மாதிரி ஓகேவா, கொஞ்சம் நெருக்கி வச்சுட்டு அடுத்த சுற்றும் கொஞ்சம் க்ளோஸராக இருக்கிற மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அடுத்ததையும் நம்ம அதே மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈவனாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இனி க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே இப்படி தான், நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பார்த்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா, இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக போதும். ஸோ அதுக்கேற்றாக்கில் கம்மியாக கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுலேயுமே நமக்கு இவ்வளோ த்ரெட் வந்து பேலன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இன்னைக்கு கிளாஸில் நம்ம 4 கட் நார்மல், 4 கட் ஃப்ளாட் அண்ட் 6 கட் நார்மல் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம நீட் ஃபினிஷிங்கில் ரேப் பண்ணி நீங்கள் இது 3ஐயும் சேர்த்து வச்சு இப்படி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனாலும் ஓகே தான். ஓகேவா, இந்த மாதிரி நீட்டாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க. அப்படி இல்லை ஒரு ஃபோட்டோ, நீட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் குரூப்பில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா நமக்கு சாட்டர்டே சண்டே லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ அதில் கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.